ஐந்தாம் தமிழ்ச்சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று விஷ்ணு ஆண்ட திருச்சிராப்பள்ளியில் நம் தமிழர்களின் வரலாற்றை தெரிந்து கொண்டு முறைப்படி விஷ்ணுவிற்கு விழா எடுக்கப்பட்டது. அந்த விழாவில் ஏராளமான தமிழர்கள் கலந்து கொண்டார்கள். அன்று பல கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மாணவர்களுக்கு பரிசும் வழங்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் ஐந்தாம் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் அனைவரும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். அனைவரும் இந்த விழயத்தை முழுமையாக பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழுக்கும் தமிழருக்குமான மிக நீண்ட வரலாற்றில் நம் முன்னோர்கள் மற்றும் கடவுளர்களின் வரலாறு என்பது மிகவும் பெருமைக்குரியது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த இனம் தமிழ் இனம் என்னும் வாக்கியத்திற்கு ஏற்ப நம் தமிழரின் பெருமை அளப்பெரியது. அதில் நம் ஆதிநாதனான சிவனில் தொடங்கி நமது ஆசீவகத்தை தாபித்த நமது வீட்டினன் வரை அவர்கள் கண்ட ஆன்மீகமும் அறிவியலும் தமிழரின் பெருமைக்குரியது. தமிழர் கடவுளர்களான சிவன், முருகன், திராவண இந்திர கும்பகர்ணன், கருத்தினன், பஞ்சபாண்டியர்கள் இவர்களை தொடர்ந்து கலியுகத்தில் கலியே அச்சப்பட்டு நடுங்கி இவர் நிர்வாண நிலை எய்தும் வரை உலகத்தில் ஏதொரு தீதும் நடந்திராது எம் மக்களை காத்து நின்ற கலியுக நாயகன், கல்லணை கட்டிய கரிகாலன், தமிழ்குடியான கள்ளர்குடியில் பிறந்த கல்லழகர், இந்த பாரதத்தையே கட்டியாண்ட பரதராஜன், திருமால் என்னும் திருமாவளவன், பெருமாள் என்னும் எங்கள் பெருமானவன், விஞ்ஞானத்தின் உச்சம் அவன், அவனே எங்கள் வீட்டினன். ஏறத்தாழ 3800 ஆண்டுகளுக்கு முன்பு இன்று கும்பகோணம் என்று அறியப்படும் இவ்வூரில்தான் நமது 3ஆம் தமிழ்ச்சங்கத்தை நிறுவிய திருமால் என்னும் வீட்டினன் பிறந்தார். காவிரி படுகையோரம் விவசாயம் உருவாகிய காலம் அது. பொதுவாக விவசாயிகளின் மேனியானது வெயிலில் உழைப்பதன் காரணமாக கருத்து கல் போன்று இறுகி காணப்படும். இம்முறையில் இருந்து காவிரி படுகையோரம் உருவாகிய குடிதான் கள்ளர்குடி. இக்குடியில் பிறந்ததாலேயே இவர் கல்லழகர் என்று போற்றப்படுகிறார். பின்பு குருகுலம் பயின்று சித்தர்களின் மகா சம்மதத்தின் அடிப்படையில் இந்த பாரதத்திற்கே அரசனாகிறார். விண் ஆய்விற்காகவும் நிர்வாக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காகவும் தனக்கு பின் மிகச்சிறந்த தலைமுறையை உருவாக்கும் நோக்கத்தில் இன்றைய திருச்சிராப்பள்ளி என்று அறியப்படும் இவ்வூரையே தேர்வு செய்தார். இவர் சிறார்களுக்கு பள்ளி நடத்தியதாலேயே இவ்வூருக்கு திருச்சிராப்பள்ளி என்று பெயர் பெற்றது. இவர்களை நாம் ஆண்டவர் என்று அழைப்பதன் காரணம் நம்மை ஆண்டதால் மட்டுமல்ல, மனித வாழ்வின் மேம்பாட்டிற்கு செய்தற்கரிய சாதனைகள் பல புரிந்ததன் காரணமாகவே நாம் இவர்களை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோம். அப்படி என்ன சாதனையை செய்துவிட்டார் என்று உங்கள் எண்ணங்களில் நீங்கள் வினாவலாம். நம் கற்பனைக்கே எட்டா வகையில் இந்த பேரண்டத்தை ஆய்வுகளின் மூலமாக தன் அறிவு கண்களால் கண்டார். பிராமண கற்பனை கதைகளில் பிதற்றலில் வரும் தச அவதாரங்கள் இல்லை அவர். இவர் ஒருவரே 100 அல்ல 1000 அறிவியல் அறிஞர்களுக்கு ஒப்பானவர் இவர். நாம் அனைவரும் திருமால் கோயில்களுக்கு சென்றிருப்போம். அங்கு எப்பொழுதும் திருமாலின் சிலை மிக நீண்ட பெரிய உருவத்திலேயே காணப்படும். ஏன் வேறெந்த கடவுளுக்கும் இல்லாத சிலைகளின் அளவில் இவருக்கு மட்டும் இத்தனை பிரம்மாண்ட சிலைகள்? அது மட்டும் இல்லாமல் இவரது மேனியை பச்சை மாமலை போல் மேனி என்று கூறுவர். இவை அனைத்தும் நமது திருமாலின் தோற்றத்தில் மிக கம்பீரமான உடல் கட்டமைப்பை கொண்டிருந்ததற்கான ஆதாரமாக இருக்கின்றன. இவர் தோற்றம் மட்டும் பிரம்மாண்டம் அல்ல, இவரது வாழ்க்கையும் அறிவியல் கண்டுபிடிப்புகளும் மனித குலத்தின் மேம்பாட்டிற்கான பங்களிப்பும் பிரம்மாண்டமே. நாம் அனைவரும் ஆங்கிலத்தில் அரிசாண்டல் மற்றும் வர்டிகல் என்னும் சொற்களை கேள்விப்பட்டிருப்போம். அதில் அரிசாண்டல் என்பது திருமால் கிடந்த நிலையில் இருக்கும் தோற்றத்தை கொண்டு அரி சாய்ந்து, அரி சாய்ந்தல், அரிசாண்டல் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், ராக்கெட் தொழில்நுட்பம், நிலவில் முதல் விண்கலம் இறக்கியது, பஞ்ச அங்கங்களை கொண்ட பஞ்சாங்கம், குவாண்டம் தியரி என்னும் குண்டான் தியரி ஆகியவை. இன்று பயன்படுத்தும் அனைத்து நவீன கண்டுபிடிப்புகளுக்கும் வித்திட்டவர் இவரே. இவரது உருவகமாகவே ஞானத்தையும் செல்வத்தையும் குறிக்கும் வடிவில் விநாயகர் என்னும் விநாயகரின் வழிபாடு உருவானது. அடுத்ததாக இவர் வைகுண்ட பதவி ஏற்றார் என்பார்கள். இதன் காரணம் என்னவென்றால், சித்தர்கள் சீவசமாதி அடையும் பொழுது முதுமக்கள் தாழியில் வைக்கும் வழக்கம் தமிழர்களிடம் இருந்தது. இதுவே கடத்தினுள் கடவுள் என்றானது. அதேபோல் நம் வீட்டினர் சித்தர் நிர்வாண நிலை எய்தி குண்டானில் வைக்கப்பட்டு சீவசமாதி அடைந்ததை குறிக்கும் விதமாக வைகுண்டம் என்றும் அன்றைய நாளை வைகுண்ட ஏகாதசி என்றும் நினைவு கூறுகிறோம்.
இத்தனை சிறப்புகளும் அளப்பெரிய ஆற்றலும் கொண்ட நமது வீட்டினனான திருமாலின் வரலாற்றை மறைத்து விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார், பன்றிமுகம் கொண்ட வராக அவதாரம் எடுத்தார் என்றெல்லாம் இழிவுபடுத்தியுள்ளான் யூத பிராமணன். நமக்கான உண்மை வரலாற்றை இந்த சத்தியுகத்தில் மீட்டுக் கொண்டிருக்கும் நமது மதிப்புக்குரிய திருமிகு பாண்டியன் ஐயா அவர்களுக்கு இப்பேற்பட்ட திருமால் விழாவில் நன்றி தெரிவிக்க நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உண்மை வரலாற்றை கொண்டு நமது கடவுளரான திருமாலை போற்றுவோம். உண்மை வரலாற்றை அறிவோம். விழிப்புணர்வு கொண்டு தமிழினத்தை மீட்போம். தமிழ் மக்களாகிய நாம் அனைவரும் 5ஆம் தமிழ்ச்சங்கம் என்னும் ஒற்றை கொடையின் கீழ் தமிழ் குடிகளாய் ஒன்றிணைவோம். வியத்தகு விநாயகனையே போற்றி. வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். மாதங்களுக்கு 12 ராசிகளை உருவாக்கினவர் விஷ்ணு. அப்புறம் அவர் தான் 27 நட்சத்திரங்களை. நிலவு ஒவ்வொரு நாளும் தன்னோடு இருக்கும் ஒரு இடத்திலே ஒரு நட்சத்திரம் உருவாக்குறாரு. அதுக்கெல்லாம் ஒன்று கிருஷ்ணன் பேரால் ஒன்று, அந்த மாதிரிலாம் இது ராவணேந்திரன் பேரால் ஒன்றுன்ட்டு நிறைய பேர் 27 நட்சத்திரங்களை ஒவ்வொரு ஆளுமையில் குறிக்கும்படி உருவாக்கியிருக்காரு. நான் வீடியோலாம் போட்டிருக்கோம், அதை நான் நீங்கள் பார்க்கலாம். 27 நட்சத்திரங்கள். அப்புறம் இவர் கம்ப்யூட்டருக்காரன்னா ஜாவா இருக்குது பாருங்கள் ஆச்சுங்களா. கும்பகோணம் டிகிரி காப்பி ஆச்சுங்களா. கும்பகோணத்தில் தான் விஷ்ணு பிறந்தாருங்க. நேற்று அங்கே போயிட்டு நாங்கள் அங்கே அவருக்கு வழிபாடு இங்கே விழா எடுக்கிறோம். இது அவர் அரசாண்ட இடம் திருச்சி. அவர் நேற்று நாங்கள் போயிட்டு கும்பகோணத்தில் அவருக்காக அவர் ஊர்லேயே ஒரு வழிபாடு வச்சுட்டு வந்தோம். உச்சிப்பிள்ளார் கோயிலில் வைக்கலான் இருந்தோம். அங்கே பிராமணன் இருந்தான். உடனே ஆத்தங்கரைக்கு போயிட்டு ஆத்தங்கரையில் நாங்கள் ஒரு விஷ்ணுக்கு அவர் பிறந்த ஊரில் ஒரு வழிபாடு வச்சுட்டோம். இது இப்போ இந்த விஷ்ணுக்கான வழிபாடு தானே இது. அது இங்கே இது திருச்சி அவர் ஆண்ட ஊர்.
இங்கே திருவரங்கமும் உச்சிப்பிள்ளையார் கோயிலும் அதான் சொல்லுது. உச்சிப்பிள்ளையார் கோயிலில் வந்து அவர் இங்கே இருந்து வானத்தை ஆராய்ச்சி பண்ணார். அதுதான் அங்கே வந்தார். யானை தலை கொண்ட ஞான ரூபனே போற்றி. சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி நாயகனே போற்றி. மூன்றாம் தமிழ்ச்சங்கம் நடத்திய வீட்டினரே போற்றி. கல்லணை கட்டிய கரிகாலனே போற்றி. கடவுள் திருமாலே ஆசீர்வாதம் கொண்டு ஆண்டாயே. பாரதராசன் நீதானே, பாரதம் மீண்டும் தருவாயே. திருச்சி நகரின் மலைக்கோட்டை மீது அமர்ந்து ஆய்ந்து பஞ்சாங்கம் கொடுத்த மூன்றாம் சங்கமே, வினைக்கும் கரணே. உந்தன் அறிவில் திகழோ நம்பி முகனே. திருச்சிறப்பள்ளி பெருமானே, மீண்டும் மாய்ந்திட வருவாயே. திருச்சிறப்பள்ளி பெருமானே, மீண்டும் மாய்ந்திட வருவாயே. திரு நெப்போலியன் பறையர் அவர்களை தமிழர்கள் மற்றும் யூதர்கள் சார்ந்து பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் நெப்போலியன் பறையர். நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வரேன். இந்த திருமால் விழாவுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போ விஞ்ஞானிகள் ஐயாவுடைய விளியங்கள் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நாம் படித்தது ஒரு மாதிரி இருக்கு புத்தகத்தில். ஆனால் உண்மையான வரலாறு என்னன்னு நம்ம இப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த இப்போ இருக்கிற நம்ம யூஸ் பண்ணுற விஞ்ஞானங்கள் எல்லாமே கடந்த ஒரு 1800களிலிருந்து தான் வந்து ஒரு 300 வருட காலத்திலே இவ்வளோ பெரிய விஞ்ஞான வளர்ச்சி வந்து ஏற்பட்டுருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சாத்தியமில்லாத ஒன்று அப்படின்ட்டு நம்ம ஐயாவுடைய விளியங்களை பார்க்க தான் நமக்கே புரியுது. ஏன்னா ஒரு விஞ்ஞான வளர்ச்சிங்கிறது ஆரம்ப கட்ட நிலையிலிருந்து அது திரும்ப அதோடைய அப்டேட்ஸ் வரணும்னா அதுக்கு பல 100 ஆண்டுகள் வந்து ஆகும். ஆனால் இவங்க எல்லாமே வந்து நம்மளுடைய விஞ்ஞானங்களை வந்து திருடி வச்சுட்டு தான் இன்னைக்கு வந்து அந்த ஓலைச்சுவடிகள் பல விஷயங்களை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ரீசர்ச் அப்படிங்கிற பேரில் அவங்க ஒவ்வொன்றா நம்மளுடைய விஞ்ஞானிகளை திருப்பி நமக்கே வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கும் வந்து சொந்தக்காரங்கள் நம்ம தமிழர்கள் தான். அவங்க நம்மளது கடவுளர்கள் தான். இன்னைக்கு நம்ம கடவுளர்கள் விஞ்ஞானிகளாக பார்க்கறதுனால தான் நம்ம அது முறையாக நம்ம வணங்குறோம். ஏன்னா நம்ம முறையாக வணங்கும் போது தான் கடவுளோடைய அருள் நமக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம யாரு கடவுள்னு தெரியாம தான் வணங்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த கடவுளை நம்ம இன்னைக்கு முறையாக வணங்குறதுக்கு காரணமும் நமது முனைவர் பாண்டியன் ஐயா தான். ஸோ இப்போ இந்த கடவுளர்களை முறையாக வணங்கும் போது தான் நம்மளுடைய உயர்வு என்ன அப்படின்னு தெரியுது. நம்ம கடவுளர்கள் செய்த ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சு நம்ம வழிபாடாக வந்து துவங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த விஞ்ஞானிகள் அப்படிங்கிறவங்க இவங்க எல்லாருமே இந்த ரைட் சைடு இருக்கிற எல்லாருமே வந்து போலிகள் தான். இவங்கெல்லாம் வந்து கட்டமைத்தவர்கள். போலியாக பெயர் சூட்டி நம்மளை தாழ்மையாக நினைக்க வேண்டும் என்பதற்காகவே இவர்களை விஞ்ஞானிகள் என்று நம்மிடம் திணித்து உள்ளார்கள். ஸோ இந்த விஞ்ஞானிகள் யார் அப்படின்னா, உண்மையான கண்டுபிடிப்பு விஞ்ஞானிகள் யாருன்னா நம்ம தமிழர்கள் தான், நம்ம கடவுளர்கள் தான். ஸோ இந்த விஞ்ஞானிகள்ங்கிறது வேற தமிழர்களை தவிர வேற எந்த இனமுமே வந்து கிடையாது. தமிழர்கள் தான் உண்மையான விஞ்ஞானிகள். இதையும் நாம ஐயா மூலியமா தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக பார்த்தோம்னா அருமுனை நட்சத்திரம். அருமுனை நட்சத்திரம் அப்படிங்கிறது இப்ப 6 முகங்கள் வருது. 6 முகம் நம்ம முருகர் உருவாக்குனது. அதாவது சிவலிங்கத்தோடைய ஈர்ப்பரிமான வடிவம் தான் இந்த அருமுனை நட்சத்திரம். இதை வந்து உருவாக்குனவர் நம்ம முருகர் தான். அந்த சிவலிங்க வடிவத்தினுடைய தத்துவத்தை சுருக்கி அதை வந்து அருமுனை நட்சத்திரமா அவர் உருவாக்குறாரு. இது வந்து ஆணும் பெண்ணும் வந்து இணையிற ஒரு
குறியீடு, அதுதான் வந்து இந்த அருமுனை நட்சத்திரம். ஆனா இதை வந்து இப்ப யாரு யூஸ் பண்றாங்கன்னா, இந்த பக்கம் ரைட் சைடு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் கொடியில வந்து இந்த சின்னம் இருக்கும். அங்க வாழ்றவங்க யாருன்னா யூதர்கள். ஸோ அந்த தமிழர்கள் யூதர்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 7500 ஆண்டுகளாவே வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே அவன் திருடிட்டு தான் அவனும் தன்னை உயர்வா காட்டிக்கிறான். அவனுக்குன்னு வந்து சொந்தமாலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து தமிழர்களிடம் திருடப்பட்டதுதான். இது எப்ப அவனுக்கு சொந்தமா மாறுதுன்னா, அதிகாரம் வந்து எப்ப அவன் கைக்கு போச்சோ அப்ப வந்து அவனுக்கு சொந்தமா வந்து மாத்திக்கிட்டான். ஸோ இப்ப இதை நம்ம எப்படி மீட்டெடுக்கணும்னா, வேற எந்த இனமும் இதெல்லாம் மீட்டெடுக்க முடியாது. ஏன்னா இதுக்கான சொந்தக்காரர்கள் நாம தான். ஸோ நாம தான் மீட்டெடுக்கணும். நம்ம மீட்டெடுக்கிறதுக்கு நம்ம ஐயாவை தான் வந்து நமக்கு வழிகாட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயமும் நம்ம கிட்ட இருந்து திருடின விஷயம் தான். அருமுனை நட்சத்திரங்கிறது நம்ம முருகர் கண்டுபிடித்த ஒரு விஷயம். அடுத்தது இது வந்து தாமரை. இது வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ஏன்னா எல்லாரும் நம்ம சின்னத்தை பார்த்துட்டு வந்து இது பிஜேபியோடைய சின்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, கேட்பாங்க ஒரு சிலர். ஆனா இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த வலது பக்கம் இருக்கிறது பாலைவன தாமரை. பாலைவனத்துல வந்து தாமரை வளருங்களா? பாலைவனத்துல தாமரை வளராது. ஸோ அப்ப ஏன் அந்த சின்னம் வந்து அவங்க கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம தமிழருடைய சின்னமே வந்து தாமரை தான். அதுதான் நம்ம அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஆசீவக குறியீடு தாமரை சின்னம். அவன் அந்த ஆசீவகத்தை அழிச்ச குறியீடாதான் இந்த பாலைவன தாமரையை அவன் யூஸ் பண்ணிருக்கான். இப்போ அவன் வந்து தமிழ்நாட்டுல தாமரை மலரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்க தமிழ்நாட்டுல வந்து அவங்க வர முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம், என்னதான் சொல்றோம். ஆனா அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இன்னைக்கு இருக்கு. அதை வந்து யாரும் மறுக்க முடியாது. அவங்க ஆட்சியில இல்லைனாலுமே கண்ட்ரோல் வந்து அவங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ இந்த திட்டமிட்டே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆசீவகம் என்ற தாமரை மலரக்கூடாது என்பதற்காகவே இந்த பாலைவன தாமரையை அவங்க உருவாக்கிறாங்க. ஸோ இந்த பாலைவன தாமரையிலிருந்து ஆசீவக தாமரை மலரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐயா வந்து ஆசீவக தாமரையை உருவாக்குனாரு. ஸோ அதன் மூலியமா தான் பல வரலாற்று உண்மைகளை மீட்டெடுத்தார். ஸோ நம்ம எங்கே தொலைச்சோமோ அங்கே தான் நம்ம வரலாறு இருக்குது, அங்கே தான் நம்ம மீட்டெடுக்கணும். ஐயா வந்து அதுக்கான பாதையை பிடிச்சி அதுக்கான ஆய்வுகளை பண்ணி இன்னைக்கு தொடர்ந்து பல தமிழர்களுக்காக பல முன்னெடுப்புகளை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த நேருக்கு நேரான எதிரிகளை வந்து நமக்கு அடையாளம் காமிச்சது முனைவர் திரு பாண்டியன் ஐயா தான். ஸோ இந்த எதிரிகளை நாம் அடையாளம் கண்டு விட்டோம். இனி நாம் அடுத்து செய்ய போவது எதிரிகளிடம் போராடுவது. அதுக்கும் வந்து ஐயா தீர்வு சொல்லிட்டாங்க. நம்ம போராட தேவையில்லை. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலே அவன் தானாக ஓடிடுவான். ஏன்னா அவன் வரலாறு மறைக்கிற வரையும் தான் அவன் நம்மளை அடிமைப்படுத்த முடியும். வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம துணிஞ்சு நின்னோம்னாலே அவனுக்கு இங்கே இடம் இல்லை. அது அவனுக்கு நல்லா தெரியும். அதனால தான் இன்னைக்கு நம்மளை போதையிலையும் மது பழக்கம்னு பல என்டர்டைன்மெண்ட்ல நம்ம கவனத்தை சிதறடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்தெல்லாம் வந்து இப்போ ஒரு நடிகர்லாம் வரான் அப்படின்னா நம்ம தான் சிந்திக்கணும். நம்ம வந்து அவன் அதுக்கு தகுதியானவனா அப்படின்னு நம்ம யோசிச்சு அதை எல்லாமே வந்து முற்றிலும் தவிர்த்து விட்டு நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும், நம்மளுடைய தமிழர் விடுதலைக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு இயங்கினோமானால் நிச்சயம் கடவுளின் ஆசி நமக்கு துணை நிற்கும். ஐயாவின் வழியில் பின்தொடருமே ஆனால் கூடிய விரைவில் நம்மளுடைய விடுதலைங்கிறது நிச்சயம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழர் வரலாறு எப்படி இருந்தது, அது எப்படி நம்மிடமிருந்து திருடப்பட்டது என்பது குறித்து சிறப்பாக பேச்சுரை நிகழ்த்திய திரு நெப்போலியன் பறையர் அவர்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள். இதுல அவர் சொன்னார் இல்லைங்களா, இப்போ ஒரு சிலருக்கு புதுசா இருக்கும், மற்றவங்க பெரும்பாலானவர்களுக்கு இந்த சன்னல் பத்தியும் ஐயாவனோட வரலாற்று ஆய்வு பற்றியும் தெரியும். அந்த பிராமணர்கள் என்ற பெயருமே திருடப்பட்ட ஒண்ணுதான். பேரமணர் என்ற சொல்லுதான் பிராமணர்னு மறுவுது. பேர் அமணர்னா அம்மன நிலை அடைந்தவர்கள் தான் அமணர்கள். மனிதனாக பிறந்து மனித மேம்பாட்டிற்கு பங்களிப்புகள் செய்து குண்டலினி சக்தி எழுப்பி அந்த கடவுள் நிலையை அடைகிற அந்த நிலையை அடைஞ்சவங்களை தான் நம்ம பேர் அமணர்கள்னு சொல்றோம். அந்த பேரமணர்கள் என்ற அவ்வளோ பெரிய உயர்ந்த சொல்ல அவங்க தனக்காக எடுத்துக்கிட்ட ஒரு பேர் தான் அந்த பிராமணர்கள். அந்த பேருமே திருடப்பட்ட ஒண்ணுதான். இது வந்து ஒரு முக்கிய நம்மளோட வரலாற்றை மீட்டெடுக்கிறதுல ஒரு முக்கிய ஆய்வு வந்து இந்த சொல். அடுத்தது வந்து இந்த தமிழ் சமூகம்.
உண்மையாகவே இந்த தமிழ் சமூகம் எப்படியாப்பட்ட சமூகம் அப்படின்னா நம்ம சொல்லலாம் தேவையில்லை. நம்மளே பார்க்கலாம், மற்றவங்களுக்கும் இந்த தமிழ் சமூகத்துக்கும் எப்படியான ஒரு வாழ்வியலை வாழ்ந்தணும். அதில் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போய்டுறேன். ஏன்னா இது திருமால் விழாவுக்காக எடுக்கப்பட்ட ஒரு விழா. அவரோட கண்டுபிடிப்புகள் விஞ்ஞானம் சார்ந்து நிறைய பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவுக்காக தான் எடுத்தோம். நேற்று அவருக்கு வழிபாடும் வச்சோம். நேற்று கேட்கக்கூடாத ஒரு செய்தி அவர்கள் சடங்கு கொலையாக நிறைய செய்தாங்க. அதனாலேயே அந்த பேச்சுகள் எல்லாம், பேசுபவர்களின் பேச்சுகள் எல்லாம் அந்த சாயல்கள் இருக்கும். அதனோட வலி உண்மையாகவே நேற்று கேட்டதுலேருந்தே எல்லாருக்கும் அந்த வலி இருந்ததை நாங்கள் பார்த்தோம். அதனால இந்த தமிழ் சமூகம் எப்படியாப்பட்ட சமூகம் அப்படின்றத மட்டும் நம்ம சங்க இலக்கிய, அதாவது திருக்குறள்ல ஒரு திருக்குறளை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஈன்றால் பசி கால்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. உண்மையாவே இப்படியான ஒரு சமூகத்துல நம்ம பிறந்தோம் அப்படின்றதே ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா அப்படியான ஒரு சமூகம் இப்படியான இழிவான நிலையில இருக்கிறது, அதை வேதனையை வார்த்தையால கூட சொல்ல முடியல. ஈன்றால் பசி காப்பால் ஆயினும், பெத்தவ பசியோட இருக்கா அப்படின்னா கூட செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. ஒரு சான்றோர் நீ இந்த செயலை செஞ்சினா உன்னை பழிப்பாங்க. ஆனா பசியோட கொடுமையும் அவர் சொல்லியிருக்காரு. பசியால இருக்கிறது எவ்வளவு கொடுமைனா, அந்த நெருப்பு பக்கத்துல எரியறது எப்படி இருக்கும், அவ்வளோ கொடுமையும் அந்த பசியில இருக்கிறவனுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த திருவள்ளுவர், அவ பசியோட இருந்தாலும் உன்னை ஈன்றால் பசி கால்பால் ஆயினும், அப்படியே இருந்தாலும் நீ சான்றோர் பழிச்சாங்க அப்படின்னா அந்த செயலை செய்யாதன்னு சொல்றாரு. எப்படி இப்படி ஒரு சமூகம் இருக்கும் சொல்லுங்க? இப்படியான உயர்ந்த எண்ணம் கொண்ட ஒரு சமூகம், இது எப்படி சொல்றது? இப்போ இருக்க தலைமையை நீங்க எடுத்துக்கோங்க. அப்படியான ஒரு நிலையின் ஆட்சி குடையின் கீழ் நம்ம ஒரு இழிவான நிலையில் இருந்துட்டு இருக்கோம். அதை மட்டும் அவரோட பேச்சின் நீட்சியா நான் சொல்லிட்டு, அடுத்ததாக திரு அடைக்கலராஜ் கவுண்டர், ஊராரி கவுண்டர் அவர்களை வல்லவையே நல்லவை என்ற தலைப்பில் பேச அன்போடு அழைக்கின்றேன். ஆசிவக சித்தர்களை வணங்கி, நம்முடைய விழா நாயகன் யூதர்களின் காலம் என்று சொல்லக்கூடிய கலியுகத்திலேயே பல சம்பவங்களை செய்த வீற்றிருக்கும் நம்முடைய வீட்டின் அவர்களையும் வணங்கி, நம்முடைய ஆசிவக சித்தர் முனைவர் ஆய்வறிஞர் பாண்டியன் ஐயா அவர்களையும் வணங்கி, மற்றும் நம் உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. ஏன் சொல்லனா, இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம கூட இருக்கிற உறவுகள் எல்லாருமே பார்த்துருப்போங்க. நமக்கு காலையிலேருந்து நமக்கு கடவுள் எந்த வகையிலாம் ஆசீர்வாதம் பண்ணியிருக்க நமக்கு தெரியும். இப்போ ஐயா இங்கே வந்து இப்போ பூ போட்டுக்கிட்டு இருந்தாங்க திருமாலுக்கு. அப்போ கூட மேலே வந்து கருட பகவான் வந்து பறந்து போனாங்க. இது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, எல்லாருமே பார்த்துருக்கீங்க. ஸோ நம்முடைய கடவுள் நமக்கு முழுமையாக உறுதுணையாக இருக்கிறாரு. அப்போ நம்ம நல்லவராக இருந்தால் மட்டும் பத்தாது, வல்லவர்களாக மாறணும். ஏன்னா இந்த உலகம் நல்ல வகைகளை அழித்து கொண்டு தான் இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடி ஏன் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு அப்படின்னா, முதலாக 5ஆம் தமிழ் சங்கத்தின் வெளியரங்கு கூட்டம் இந்த ஆசை அரங்கத்தில் நடத்தப்படுகிறது என்பது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. அந்த நிகழ்வை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதுக்காக நம்முடைய சங்க நிர்வாகிகள் எல்லாருமே ரொம்ப அரும்பாடுபட்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இது வந்து ஒரு கனவு, எங்களோட நீண்ட கால கனவு. ஒரு வெளியரங்க கூட்டம் அரசாங்க அனுமதி பெற்று நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வெளியரங்க கூட்டம் நடத்தணும் நீண்ட கால கனவை நம்முடைய திருமால் நடத்தி வச்சிருக்கார். ஸோ எல்லாருமே இங்க இருக்கவங்க நல்லவர்கள். ஆனா வெளி உலக நம்ம வந்து ஒரு களத்துல இறங்கி போராடணும் அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப பயப்படுறோம், அச்சப்படுறோம். இது எல்லாத்துக்குமே இருக்கிறதா. இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை, நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து மருத்துவர்கிட்ட போவோம். அடுத்து நான் என்ன பண்ணுவோம், எங்கே போவோம்னா கடவுளை பார்ப்போம். எல்லாமே அதானே பண்றோம். இனிமேலும் அதான் பண்ண போறோம். நமக்கு உடம்பு சரியில்லை மாதிரி இந்த சமுதாயத்துக்கு உடம்பு சரியில்லை, அதான் உண்மை. நாம எங்கே போகணும்? கடவுள்கிட்ட போகணும். நம்முடைய அடுத்த போராட்டம் கடவுளை நோக்கி தான் இருக்கணும். நீ வீதியில போராடினாதான் உனக்கு பிரச்சனை. ஆனா கடவுளோட நீ வேண்டுதல் வைங்க. நம்ம ஆசீர்வாத சித்தர்கள்ட்ட வேண்டுங்க. இன்னைக்கு பாத்தீங்களா எவ்வளவு நற்சகுணங்கள் நமக்கு. திருமால் நம்ம கூட இருக்காங்க. இதோட நமக்கு வேற என்ன சாட்சி, வேற என்ன நம்ம சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். அப்ப கடவுள் நம்ம கூட இவ்வளவு தூரம் இருக்கிறப்போ நாம ஏன் வந்து பயப்படணும், அச்சம் கொள்ளணும்? ஒரு கூட்டத்துக்கு நம்ம
இந்த இந்த குண்டுட்ட இன்னைக்கு நாங்கள் நிறைய பேர் இன்னைக்கு நம்ம மாவட்ட செயலரில் நிறைய பேர்கிட்ட பேசணும். நாங்கள் நிறைய பேர்கிட்ட பேசி நிறைய பேர்த்த கொண்டு வந்து இந்த கூட்டணும் தான் நாங்கள் திட்டமிட்டோம். ஆனால் நிறைய முயற்சிகள் எடுத்தோம். ஒரு சிலர் நான் வராதவங்களுக்கு தான் சொல்கிறேன், வந்தவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய முயற்சி எங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. நாங்கள் அவ்வளோ முயற்சி எடுத்துருக்குறோம். வராதவங்களுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னன்னா, நீங்கள் வந்து நல்லவர்களாக இருந்து இந்த சமுதாயம் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு வீட்டிலே இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த சமுதாயத்தை மாற்ற முடியவே முடியாது. நீங்கள் வெளியில் வாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது தினந்தோறும் நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிற நீங்கள் இந்த சமுதாயம் நல்லா இருக்க வேண்டும் என்று நம்முடைய சித்தர்களிடம் வேண்டுதல் நிச்சயமாக வைங்க. அந்த வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஐயா சொல்லுவாங்க, விழிப்புணர்வு அற்ற எந்த உயிரும் பிழைத்து வாழவே முடியாது. நீங்க விழிப்புணர்வு அடையலைன்னா இந்த சமுதாயத்தில் அவங்களால வாழவே முடியாது. நான் நல்லா இருக்குன்னு நினைச்சீங்க, ஐயா சொல்லுவாங்க, உங்களை சுற்றி இருக்கும் நல்லா இருக்கணும். உங்க சுற்றி இருக்க எல்லா அயோக்கியனா வச்சுட்டு நீங்க எப்படி வீட்டுக்குள்ள நல்லா இருக்க முடியும்? நீங்க வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்க முடியும். உங்க காம்பவுண்ட் தாண்டி வெளில கூட வர முடியாது. அப்ப இந்த சமுதாயம் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க, ஆனா செயல்பாட்டுல காட்டல. இங்க திரும்ப சொல்றேன், இங்க வந்தவங்க சொல்லல, வராத உறவுகளுக்கு தான் நம்ம சங்கத்துல உறுப்பினர் வந்து நிறைய பேருக்கு வேலை பொழுது இருக்கும். ஆனா வேலை பொழுவை தாண்டி வரணும். ஏன்னா இது ஐயாவோட கனவு. இன்னைக்கு கூட ஐயாட்ட பேசும்போது அவங்க என்ன அவங்க சொல்றது என்னன்னா, நம்முடைய கொள்கை வெற்றி அடைய வேண்டும், நம்முடைய தத்துவம் வெற்றி அடைய வேண்டும். அவங்க அப்படிதான் சொல்றாங்க. ஐயாவே எனக்கு என்னப்பா இருக்கு, என் தத்துவம் ஜெயிச்சா போதுப்பாங்கிறாங்க. சாதாரண தத்துவம் இல்லைங்க அது இந்த உலகத்தையே புரட்டி போட்ட தத்துவம். அந்த தத்துவத்தை நம்ம எப்படி விட்டுட்டு வர முடியும்? அப்ப நீங்க ஏன் வந்து எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு திரும்ப திரும்ப போய் நம்ம அவங்க காலையில் நம்ம அது எனக்கு அவங்கள்ட்டே போய் அவங்க இதுலேயே எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு. ஐயா வந்து ஒரு திரும்ப ஐயா வந்து என்னன்னா ஒரு தீர்க்கதரிசி அப்படிங்கிறத ஐயா வந்து நீண்ட ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிட்டாங்க. தமிழகத்தில் 2026 ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும்னா அதற்கான அரசியல் நகர்வுகளும் இன்றைய காலகட்டங்கள் இருக்கிறது. ஐயா வந்து திருமாவை பற்றி என்னைக்கே சொல்லிட்டாங்க, அவன் ஒரு தமிழர் இல்லைன்னா. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது வெட்ட வெளிச்சமாக எல்லாரும் பேசப்படுது. அதேமாதிரி ராமதாஸை பற்றி என்னைக்கே சொல்லிட்டாங்க ஐயா, இன்னைக்கு அது வெட்ட வெளிச்சமாக பேசப்படுது. சீமானை பற்றி என்னைக்கே சொல்லிட்டாங்க, இன்னைக்கும் சீமான் வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆகிறாரு. ஸோ எல்லாமே இங்கே தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் ஏற்படுது. இது ஒரு புரட்சிக்கான அடித்தளமாக இருக்கலாம். ஒரு தலைமை வந்து வேண்டும் அப்படிங்கிறது, அந்த தலைமை நாம இருக்கணும். அப்படின்னா நாம எப்படி இந்த செயல்பாடை வீரியமா எடுக்கிறோம், ஐயாவோட தத்துவத்தை நம்ம எப்படி எடுத்து கொண்டு போறோம், நம்ம ஐயாவோட தத்துவத்தை தெரிஞ்சவங்க அதை எப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு போறோம் அப்படிங்கிறத நம்ம செயல்படணும். அது இறுதியா வந்து ஐயா சொல்லுவாங்க, இது வந்து சத்திய யுகம், முருகனின் யுகம், 5ஆம் யுகம், தமிழர்களுக்கான யுகம். தமிழர்கள் இந்த மண்ணை நேசிக்க வேண்டும். தமிழர்களாகிய நாம் இந்த மண்ணை நேசிக்க வேண்டும். நாம் இந்த மண்ணை ஆள வேண்டும். தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். இப்போ நமக்கு 2.0 சேனல் முடக்கப்பட்டது எல்லாத்துக்குமே தெரியும். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது இந்த சேனலுக்கு நெருக்கடி எப்போ ஆரம்பிக்குதுன்னா, தமிழர்கள் நம்ம குடி ஒற்றுமையை பேசுறப்ப ஆரம்பிக்குது. இங்க தமிழர்கள் குடி ஒற்றுமை அப்படிங்கிறத அந்த இதுக்குள்ளே வரக்கூடாது. ஒற்றுமை அப்படிங்கிறத தமிழன் ஒன்னா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்களோட திட்டம். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த சேனலுக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடிகள் ஏற்படுது. அந்த சேனல் இன்னைக்கு மூடப்பட்டிருக்கு. அது எல்லா காரணமும் தெரியும். இது நல்லதுக்கு காலம் இல்லை போடுறாங்க, நல்லதுக்கு காலம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது கலியுகம் முடிந்தது, சத்தியுகம் பிறந்தது. இது முருகனின் யுகம், 5ஆம் யுகம், தமிழர்களுக்கான யுகம். நிச்சயமாக நாம் வெற்றி அடைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பத்தில் இருந்து தொடர்ந்து ஒவ்வொரு நம்முடைய உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலும் செயல்பட்டு மிகவும் சிறப்பாக செயல்படுத்தியுள்ளீர்கள். குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்றால், இங்கு உணவு வழங்கிய திரு யுவராஜ் ஐயா வந்து மிகவும் சிறப்பாக ஒவ்வொரு நேரத்திலும் எங்களுடைய இணையதள உரையாடல் முடிந்த பிறகு நைட்டு இரவு 11 மணிக்கு என்னை அழைப்பார். ஐயா, நீங்கள் ஒவ்வொருவரிடம் சொல்லிவிடுங்கள், கண்டிப்பாக இந்த முறை 1000 அல்ல 5000 பேர் வந்தாலும் என்னால் உணவு கொடுக்க முடியும். எப்படி என்று கேட்டேன். என்னால் முடியும், நீங்கள் கூட்டத்தை மட்டும் கூட்டுங்கள் என்று சொல்வார். அடுத்தபடியாக தம்பி சேதுவை சொன்னால், ஐயா எந்த நேரத்தில் வேணும் கூப்பிடுவாரோ என்று எனக்கு அச்சம் இருக்கும். எப்ப வேணாலும் கூப்பிடுவார். இரவு 12 மணியோ 1 மணியோ எப்ப வேணாலும் கூப்பிடுவார். காலையில பாருங்க, நைட்டு 12 மணிக்கு கூப்பிடுவார், காலைல 7 மணிக்கு கூப்பிடுவார், காலைல 6 மணிக்கும் கூப்பிடுவார். அது போல நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், நெப்போலியன்
வசந்து, கவிக்குயில், என்னுடைய வீரமங்கை, வீரகுரல் மங்கை, கவிக்குயில் எல்லா இடத்திலும் தொடர்ந்திருக்கிறவர்கள். நான் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாகவே நன்றி சொல்ல வேண்டும். இந்த தமிழினம் ஒன்று கூட வேண்டும், இந்த தமிழ் குடிகள் ஒன்று கூட வேண்டும் என்பதற்காக அதை மதுரையிலே ஒரு கபாடி போட்டி நடத்த வேண்டும் என்று தம்பி சேது அந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டார். செய்து விடுவோம் அப்படி என்று ஒத்துழைத்து நாங்கள் ஒரு தேதியையும் அறிவித்தோம். அந்த தேதியில் நம்மளுக்காகவே ஒவ்வொரு முறையும் பார்த்தால் இங்கு வந்து ஒவ்வொரு முறையும் நம்மளாவே ஒரு புதிய சட்டத்தை இந்த அரசாங்கம், ஆமா, ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து தமிழ்நாடு கூட கொடியேற்றுவோம் என்று சொன்னோம். பொது இடத்தில் கொடி யாரு கொடியும் இருக்கக்கூடாது என்று உடனே அகற்றிவிட்டார்கள். இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்லலாம். அதே போல வெளியரங்கு கூட்டம் நடத்த வேண்டும் என்று போனோம் ராமநாதபுரத்தில். அங்கேயும் நம்மளுக்கு அனுமதி கொடுத்து விட்டு திரும்ப நடத்தி விட்டார்கள். ஆனால் அதே இடத்தில் நம் கூட்டத்தை நடத்தி மாபெரும் வெற்றியை அந்த இடத்தில் பறைசாற்றி வந்தோம். அடுத்தபடியாக அதே மாவட்டத்தில் கபாடி போட்டி நடத்த வேண்டும் என்று 14ஆம் தேதி செப்டம்பர் 14ஆம் தேதி அறிவித்தோம். ஆனால் அதற்கு அனுமதி மறுக்க வேண்டும் என்று காவல்துறையிடம் சொல்லி நம்மளை எச்சரித்து விட்டார்கள். ஆனால் அதற்கு முன்னதாகவே நாங்கள் அந்த கபாடி போட்டியை நடத்தி இந்த தமிழகம் பூரா எல்லா மக்களுக்கும் எங்களால் எல்லாமே முடியும் என்று அந்த விடயத்தை நாங்கள் செய்து முடித்தோம். இது போலதான் எல்லா செயல்களுமே. இது முதல் இந்த கூட்டம் வெளியரங்கு கூட்டம். இந்த வெளியரங்கு கூட்டத்திற்கு பலமுறை நாங்கள் முயற்சி செய்தோம், நடக்கவில்லை. இன்று திருமாவளவன் நேரடியாக வந்து எங்களுக்கு உத்தரவு கொடுத்து விட்டார். இனிமேல் இந்த தமிழகம், இந்த தமிழ் பூமி, இந்த உலகம் எல்லாமே இந்த தமிழன் கையில் தான் என்று இந்த நேரத்தில் கேட்டு இந்த விழாவிற்கு பங்களிப்பு செய்த அனைத்து உள்ளங்களுக்கும், ஒத்துழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும், ஒளிபெருக்கி கொடுத்த தம்பிமார்களுக்கும், தம்பி மாறன் அவர்களுக்கும் மற்றும் யார் பேர் விடுபட்டாலும் வருத்தப்பட வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் துளிகளை இணைக்க, தமிழிடம் துளிர, தமிழர் வாழ்வு மலர, கிருதயுக சிவனை வணங்கி தேதயுக முருகன் அருளதுவா பலயுக கருத்திடன் காக்க கலியுக வரதன் துணையில் சத்தியயுக அறிவர் தந்த தமிழர்களின் காட்சி. இது 5ஆம் யுக காட்சி. சத்தியயுக அறிவர் தந்த தமிழர்களின் காட்சி. இது 5ஆம் யுக காட்சி. தமிழர்களின் கட்சி. இது 5ஆம் யுக கட்சி. ஆதன் சொன்ன வேதமும், வேந்தர் கொடுத்த கல்வியும், வல்லவன் வகுத்த ஞானமும், வீட்டினரின் விஞ்ஞானமும், மீட்டியெடுக்க மீண்டும் வளர, சத்தியயுக அறிவ தந்த தமிழர்களின் காட்சி. இது 5ஆம் யுக காட்சி. சத்தியயுக அறிவ தந்த தமிழர்களின் காட்சி. இது 5ஆம் யுக காட்சி. இது 5ஆம் யுக காட்சி. மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நிதி உதவி 5ஆம் தமிழர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களால் முடிந்த நிதியுதவியை அளிக்க விரும்புவோர் திரையில் காணக்கூடிய இந்த ஜிபே நம்பர் மற்றும் இந்த அக்கவுண்ட் நம்பருக்கு பணம் செலுத்தலாம். நன்றி, வணக்கம்.